மாதங்கிட்ட பார்த்துட்ருக்கேன். இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே 1 மாதம் முன்னாடியே இங்கே இருக்குது. ஆனால் நானும் டெய்லி இந்த பக்கம் தான் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன். வரும்போதெல்லாம் இங்கே பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடைக்காரர் இருப்பார். அவர்கிட்ட தான் கேட்பேன், எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டேன். இல்லை 2 நாளில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்லியே 10 நாள் ஆகிடுச்சு, இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி நேற்றுக்கு தான் வந்து இந்த பக்கம் வந்தேன். நேற்றுக்கு வந்தப்போ சொல்லியிருந்தாங்க நாளைக்கு எப்படியோ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் வரும்போது பார்த்தா ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜையெல்லாம் போகிற அளவுக்குலாம் பூஜையெல்லாம் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி, நான் ஆர்டர் முடிச்சுட்டு நான் இப்போ தான் வந்தேன். வந்து உள்ளே பார்த்தேன். இப்போ தான் நான் உள்ளே பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு. இங்கே தண்ணியும் நார்மல் வாட்டரு, ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே 3 இதுமாக இருக்குது. உள்ளே ஃபேன் கிடையாது, ஃபுல்லாக ஏசி தான் இருக்குது. இங்கே டாய்லெட்டும் இருக்குது செப்பரேட்டாக. சிசிடிவி கேமரா இது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் இது. ஏன்னா ஆர்டர் பார்த்துட்டு வரும்போது நல்லா வெயிலில் வரும், சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் ஸ்டோரில் போனால் கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது, ரெஸ்ட் இருக்காது. இங்கே பார்க்கும்போது நம்ம இங்கே இருந்துட்டு கொஞ்சம் டியூட்டி கூட நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம திருப்பி போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் நான் இதுலேயே பார்த்தாக்கா ஒரு 15-20 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலலாம் சுற்றிலும் சார்ஜர் பாயிண்ட் இருக்குது இங்கே. ஆமாம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை நாள் வந்தால் கூட எங்கேயாவது கடை சைடு ஒதுங்குவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. வெயில் காலத்தில் போனால் கூட ஸ்டோருக்கு போகிறதுக்குள்ளே வெயிலில் ரொம்ப முடியாது. அடுத்த ஆர்டர் திருப்பி எடுத்துகிட்டு போனோம். அதே போயிட்டு வரதுக்குள்ள மொபைல் ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். பகலில் எனி டைம் சார்ஜர் இருந்துகிட்டே இருக்கணும், ஏன்னா வெளிச்சமாக இருக்கிறதுனால. நைட்டில் எங்களுக்கு அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லை சார்ஜருக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் இங்கே வருவாங்க. எல்லாருமே டெலிவரி பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சார் வணக்கம் சார், என் பேர் தேசப்பன். நான் திருவள்ளூர்லேருந்து வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் 1 இயராக வந்து ராபிட்டோ ஓட்டுறேன். நல்லா போயிட்டுருக்கு. எங்கனாலும் தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒரு 1/2 ரெஸ்ட் எடுக்கணும், எடுக்க முடியாது. ஃபோன்லாம் சூடு ஆயிடணும். தம்பி சொன்ன மாதிரியே சார்ஜர் போடுறதுக்கு குளிர் சாதனம் இது ரெடி பண்ணிட்டு முதல்வருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார் அண்ணா நகர்லேயே கிட்டத்தட்ட டெய்லி யூஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கம்பல்சரி போவோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். முன்னெல்லாம் பாத்ரூம் போகலாம், உங்களுக்கே தெரியும், ஜென்ஸ் ஆகிறதுனால பிரச்சனை இல்லை. அங்கே இங்கே போக வேண்டியதாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிறதுனால ரெஸ்ட் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை சார், ஆர்டர் நிறைய இருக்குது. இது கோடம்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எல்லா பக்கமே சுற்றுறோம். கோடம்பாக்கங்கிறவங்க டி நகர், தேனாம்பேட்டை இந்த பக்கமாக இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இங்கே நிறைய பேர் ராபிட்டோ ஓட்டுற ராபிட்டோ இருக்கிறவங்களும் நல்லா யூஸாக இருக்கும். என் பேர் தேசப்பன், திருவள்ளூர்லேருந்து வரோம்.